ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு புதினா சட்னி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். இது தோசை, இட்லி இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ முழுவதும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் உளுந்து 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வதக்கி விடுங்க. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையே பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா ஒரு 5-6 பல் வெள்ளை பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய், நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கிடுங்க. நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ நான் அந்த சட்னி கெடாமல் இருக்க வேண்டி ஒரு சின்ன துண்டு புளி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 2 கைப்பிடி அளவு புதினா இலைகள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க, அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ மல்லிக்கீரை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிடுங்க. இப்போ இது நல்லா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இதை மாற்றி நம்ம அரைச்சி எடுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ அதை மூடி போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். இப்போ கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க. அப்புறமா கடுகு, ரெண்டு காஞ்ச மிளகாய் அதுவே இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை நம்ம அந்த சட்னியில் ஆட் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான புதினா சட்னி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதினா சட்னி ரெடிங்க. தேங்க்யூ.